ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் தான் செய்ய போகிறோம். அடிக்கிற வெயிலுக்கு நல்லா குழு குழுன்னு ஒரு பழரசம் செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். அம்மா பேசுகிறேன். பழரசம் செய்கிறதுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பைனாப்பிள், ஒரு மாதுளப்பழம், 2 ஆப்பிள் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக திராட்சை, அப்புறம் ஒரு நாட்டு வாழைப்பழம், ஒரு 5 வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். பைனாப்பிள் எசன்ஸு, தேவைப்பட்ட ஃபுட் கலர், அப்புறம் சர்க்கரை, அப்புறம் ஐஸ் வாட்ரு. இதெல்லாம் தான் வச்சு நம்ம பழரசம் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். அது நமக்கு தேவை உள்ள ஆப்பிள் ஏண்ட இந்த கண்ட்ராக இருக்கு. நம்ம எல்லா ஃப்ரூட்ஸையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ குட்டி குட்டியாக கிடக்கும்னா ஆப்பிள் இதில் எல்லா ஃப்ரூட்ஸையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோம். இப்போ நம்ம இதில் இந்த பழத்தெல்லாம் உரித்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வாழைப்பழத்தை இந்த மாதிரி பருப்பு கடையிறது வச்சுக்கலாம். நல்ல விட்றா சாப்பிட்றத வேஸ்ட் பண்ணலாமா? அது ஜூஸ் செஞ்சு சாப்பிடுமா? இது ஜூஸ் செஞ்சு தான் தடப்புறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம ஒவ்வொரு ஃப்ரூட்ஸாக சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த அளவுக்கு மசிச்சிருக்கேன். என்ன சேர்க்கலாம்? இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆப்பிள், மாதுளை, அன்னாச்சி இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/4 கிலோ சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பைனாப்பிள் எசன்ஸ் ஃப்ளேவருக்காக. இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக கேசரி பவுடர். இப்போ இதில் ஐஸ் வாட்டர் தான் சேர்க்கணும். ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். அஞ்சா ஏஞ்சல் வந்துட்டா இது.
கூட பேசுகிறேன் நான் கிறுக்குச்சு படி. இன்னும் ஒன்று கூட வச்சுக்கிடுவோண்ணே. ஃப்ரூட்ஸ் நிறைய கிடக்கலாம். அப்புறம் மிக்ஸ் பண்ணி அப்புறம் சாப்பிடுவோம். லாஸ்ட்டாக எடுத்து வச்சிருக்க கிரேப்ஸையும் கூட சேர்த்துக்கலாம். திராட்சை அவ்வளோதான். ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிளாக ஆனால் டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. பழரசம் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிளாக நாமளே நம்ம வீட்டில் செஞ்சிடலாம். வீட்டில் இருக்கிற ஃப்ரூட்ஸை வச்சு செய்யலாம். கடையிலலாம் நிறைய ஃப்ரூட்ஸ் போட்டு தரமாட்டாங்க. ஆனால் நம்ம வீட்டில் நமக்கு தேவையான அளவு ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய போட்டு கூட குறைய போட்டு நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.